ஹலோ விவாஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது நம்ம அனைவரையும் மிகப்பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவருடைய மறைவு செய்தி கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கங்கை அமரன் அவருடைய இறுதி சடங்குல பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கோபத்திற்கான காரணம் அப்படிங்கிறது தற்போது வெளியாகி இருக்கிறது. இறுதி சடங்குல பாரதி ராஜா அவர்களுடைய மனைவியை வேற கங்கை அமரன் கடுமையான வார்த்தைகளால் திட்டியிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னணியில் என்ன விவகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜா அவர்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு திரையுலகத்தினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான அவரது உடலுக்கு பல்வேறு திரையுலக பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் சென்று தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி வந்தாங்க. அந்த வகையில் பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இசையமைப்பாளரும் இயக்குனருமான கங்கை அமரன் நேரில் வந்திருந்தார். அப்போ திடீரென உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அங்கிருந்தோரை நிலைகுலைய வைத்து விட்டது அப்படின்னு நான் சொல்லணும். உடல்நல குறைவால காலை நீலாங்கரை இல்லத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய உயிர் பிறந்தது. திரையுலகைச் சேர்ந்த பலரும் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பாரதி ராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜயும் அஞ்சலி செலுத்தியிருந்தார். பாரதி ராஜா இறப்பு செய்தி கேட்டு அவருடைய மகள் ஜனனி வெளிநாட்டில் இருந்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி பாரதி ராஜா மனைவியும் பதறி அடித்து கொண்டு வந்தாங்க. அவரது உடலை கண்டு கதறி அழுது கொண்டிருந்தாங்க. அப்போ ஆவேசமடைந்த கங்கை அமரன், கடைசியில் யாருமே இல்லாம ஓடி போயிட்டீங்களே, ஒரு ஆள் கூட இல்லைல்ல, ஒருத்தரும் அவர் கூட இல்லாம போயிட்டீங்களே, அனாதையா போயிட்டாரு, போங்க போங்க அப்படின்னு அங்க இருந்தவர்களை பார்த்து தனது ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் அவரை கொட்டி தீர்த்தாரு. ஏன் அப்படின்னா பாரதி ராஜா அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய மனைவியாகட்டும் அல்லது அவருடைய மகளாகட்டும் இருவருமே அவருடைய அருகில் இல்லைங்க. அவங்க இருவருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோபத்தை கங்கை அமரனுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போகும்போது கூட இவங்க இருவருமே அங்கே இல்லாத நிலை, அவர் உடல்நிலை சரியில்லை இல்லாத நிலையிலையும் மனைவி மற்றும் மகள் இருவரும் அருகில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய உணர்ச்சியையும் ஒரு மிகப்பெரிய கோபத்தையும் கங்கை அமரனுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதன் கோபத்தின் உச்சிக்கே சென்ற கங்கை அமரன் பாரதி ராஜா அவர்களினுடைய மனைவியை பார்த்து இவ்வாறு பேசியது அங்கிருந்தோரை நிலைகுலைய வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கங்கை அமரன் இவ்வாறு வேதனையுடன் புலம்பி கதறியதை தொடர்ந்து அங்க வந்த நடிகை ராதிகா அவரை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் கூறி சமாதானம் செய்திருந்தாங்க. இந்த உருக்கமான மற்றும் பரபரப்பான வீடியோ காட்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் காலமான அடுத்தடுத்த நாட்களில் பாரதி ராஜா தனது மகனின் இழப்பை தாங்க முடியாம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் உடைந்து போயிருந்தார் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த சோகமான காலகட்டத்தில் அவருடைய இல்லத்திற்கு நேரில் சென்ற கங்கை அமரன் பாரதி ராஜாவை அந்த பெரும் துயரத்தில் இருந்து எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கடுமையாக முயற்சி செய்தாராம். அதற்காக பாரதி ராஜாவுடன் உட்கார்ந்து அவரை உற்சாகப்படுத்தும் வகையில் சிறு பொன்மணி அசையும் உள்ளிட்ட பல மெலோடி பாடல்களையும் பாடி காட்டியிருக்காரு. இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 10 நிமிடத்தில் எழுதின ஞாபகம் இருக்கிறதா? நீங்க தான் இந்த பாட்டு எழுதிவிட்டு வா என சொன்னீங்க. நானும் வெளியே போய் 10 நிமிடத்தில் இசையை கேட்டு எழுதிவிட்டு வந்தேன்.
அதை பார்த்துவிட்டு நீங்கள் கூட நல்லா எழுதியிருக்கடா அப்படின்னு பாராட்டினீங்களே, இப்படி எத்தனை பேரை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று நிகழ்ந்து பாரதி ராஜாவிடம் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னதான் கங்கை அமரன் பாசத்தோடு பாடல்களை பாடி காட்டினாலும் பாரதி ராஜாவின் சிந்தனை முழுவதும் தன் மகன் நினைப்பிலேயே இருந்ததை அந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது. பாரதி ராஜாவுக்கு பழைய நினைவுகள் மட்டுமே அடிக்கடி வந்து போயின. அதை கண்டு சுற்றி இருந்தவர்கள் மனவேதனையும் அடைந்தனர். அதே போல சமீபத்தில் பாரதி ராஜாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று குணமாகி வீடு திரும்பியிருந்த போதும் கங்கை அமரன் அவரை நேரில் சந்தித்து தனது அன்பை வெளிப்படுத்தியிருந்தார். அப்போது அவருடன் அமர்ந்த பழைய திரையுலக நினைவுகளையும் பகிர்ந்து கொண்ட கங்கை அமரன் பல பாடல்களை பாடி மகிழ்வித்தார். கங்கை அமரனின் அந்த பாச பாடலை கேட்டு நிகழ்ந்து போன பாரதி ராஜா கங்கை அமரனை கட்டி தழுவி கொண்டு தனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்தியிருந்தார். அன்று இவர்களின் அசாத்திய பாச பிணைப்பு வெளிப்படுத்தும் விதமாக வெளியான அந்த வீடியோ காட்சிகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து இணையத்தில் வைரலாகியிருந்தது நினைவிருக்கலாம். அப்படி பாசத்தோடு பழகிய கங்கை அமரன் என்று பாரதி ராஜாவின் உடலை பார்த்து உடைந்து கதறியது ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. அது மட்டும் இல்லாம பாரதி ராஜாவினுடைய கடைசி நிமிடத்தில் கூட மனைவியும் மகளும் உடன் இல்லாத ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயத்தை அறிந்த கங்கை அமரன் பாரதி ராஜா அவர்களினுடைய மனைவியை கடுமையாக திட்டிய விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. இதற்கு பதிலடி கொடுத்த பாரதி ராஜா அவர்களினுடைய மனைவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் கணவரை பற்றி பேசுவதற்கும் என்னை பற்றி பேசுவதற்கும் இவர் யாரு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அவர் அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு நபரிடம் மறைமுகமாக பேசியதாகவும் சொல்லியதாகவும் ஒரு தகவலும் மற்றொரு புறம் வெளியாக இருக்கிறது. அவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகித்து பேசினார்களா அப்படிங்கிறத பற்றின எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. அப்படின்னாலும் இந்த விஷயம் அப்படிங்கிறது தற்போது பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எல்லாரையும் அதிகப்படியாக கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ராஜாவினுடைய மறைவு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய உடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு மரியாதையுடன் அவருடைய உடலை நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அறிவித்ததை தொடர்ந்து 72 குண்டுகள் முழங்க அவருடைய சொந்த ஊரான தேனியில் அவருடைய பண்ணை வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உரிய அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்க்கும் பொழுது அவருடைய மனம் பார்க்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள் பார்க்கும் பொழுது மிகவும் மனவேதனை அடைந்ததாகவும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது பாரதி ராஜாவுடைய இறப்பு இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய தருணத்தில் உடன் மனைவி மகள் அப்படின்னு யாருமே இல்லாத ஒரு மற்றொரு விஷயம் அப்படிங்கிறது திரையுலகினர் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் மிகுந்த மனவேதனையை மற்றொரு புறம் ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாங்க.